ஸ்ரேயான் திரவியமயோத்யஜ்ஞாத் ஞானே யஜ்ஞ பரந்தப சர்வம் கர்ம அகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியது. அதாவது இப்போது யாகங்கள்லாம் பண்ணுறோன்னா திரவியங்கள்லாம் வச்சு ஹோமம் பண்ணி அதில் கொண்டு போட்டுருவோம். ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞா பரந்தப. அதை காட்டிலும் விடியால் நம்ம யாகங்களுக்கு வேணுங்கிற சாமான்களையும் அக்னியை வளர்க்குறதுக்கு வேணுங்கிற நெய்யை சமைத்து ஹவிஸு இதெல்லாம் வச்சு போட்டுருக்கிறத காட்டிலும் ஞான யஜ்யம் ரொம்ப உசந்தது. ஞான யஜ்யம்னா என்ன உசந்தது? இத்தனை வேலையும் பண்ணி பலத்தை கொடுக்காமல் எங்கிட்ட கொண்டு விட்டுறது ரொம்ப உசந்தது. சர்வம் கர்ம அகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியது. நீ எவ்வளோ வேலை செஞ்சாலும் அத்தனை வேலையுடைய பலன் கடைசியில் எங்கே வந்து சேரும்? ஞானே பரிசமாப்பியது. எந்த ஒரு ஆத்மனிஷ்ட ஞானம் இருக்கோ, சஸ்வரூப ஞானம் இருக்கோ, ஆத்மஸ்வரூப ஞானம் இருக்கோ, ஹிருதயத்திலேயே இருக்கோ, திரட்சேசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம்னு எல்லாத்தையும் ஆட்டி படைத்து காத்து நமக்கு எல்லா நன்மைகளையும் எல்லாம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சுரூபம் இருக்கோ ஹிருதயத்தில், அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடையிறதுக்கான ஒரு கிடையாது. அதில் தான் போய் இந்த பலங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற. அது எப்படி வரும்? அது இப்படிப்பட்ட ஞானங்கள்லாம் எப்படி வரும்னா தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேட்சந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதர்ஷினா. அதனால் எங்கெல்லாம் தத்துவதர்ஷிகளாக இருப்பாளோ, ஞானிகள் இருப்பாளோ, அவளை பார்த்து சேவித்து தரிசனம் பண்ணி அவளுக்கு வேணுங்க சககாரமான சாமானெலாம் கொண்டு கொடுத்து அவள்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு கேள்வியெல்லாம் கேட்கணும். இப்படி என்ன, அப்படி என்ன, இப்படி என்ன, இப்படி என்ன, ஆத்மாங்கிறாளே, துக்கம் இல்லாதுங்கிறாளே, ஆனந்த சுரூபந்தாங்கிறாளே, அப்படி ஒரு சுரூபம் இருக்க முடியுமா? என்ன, நானும் ஆத்மா சேர்ந்தவனாக தான் இருக்கேன், எனக்கு இவ்வளோ சுகங்கள்லாம் கவலைகள்லாம் இருக்கேன், அவர் கவலைப்படாமல் இருக்காங்கிறாரு. என்னுடைய ஹிருதயத்திலே உட்கார்ந்துட்டு என்ன ஆட்டி படைச்சி உட்கார்ந்துட்டு எனக்கு சுகத்தை கொடுத்து அவர் எப்படி சுகதுக்கம் இல்லாமல் இருக்க முடியும்? அவர்கிட்ட இருந்தால் தானே எங்கள்கிட்ட கொடுக்க முடியும், அவர்கிட்ட இல்லாமல் எப்படி கொடுக்க முடியும்? இந்த மாதிரி விசாரணையெல்லாம் பண்ணி 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 அந்த ஆத்மனிஷ்டையை தவிர வேறு ஒன்றும் கிடையாதுன்னு தீர்மானத்துக்கு வந்து முடிவு பண்ணி அதே நிலையில் நிற்கிறது இருக்கே, அதுதான் ரொம்ப உசந்தது. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. கேட்டுட்டே இருக்கணும். குருவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி தினமும் காத்தால சாயங்காலம் நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு பதிலெலாம் தெரிஞ்சுக்கிட்டு இது ஆத்மா, இது அனாத்மா, இது புண்ணியம், இது பாப்பம், இது அதர்மம், எதை விடணும், எதை பிடிச்சிக்கணும், எந்த சுரூபத்தை சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும், எங்கே நிறைஞ்ச ஆத்மஸ்வரூபம் ஹிருதயத்துக்குள்ளேயும் இருக்கா, ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன பேர், இதெல்லாம் கேட்டு கேட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தால் பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேட்சன் தே ஞானம். அப்போவா ஞானஸ்வரூபத்தை சொல்லுவா ஞானினா தத்துவதர்ஷனா. ஏன்னா அவள் தத்துவதர்ஷி அடைஞ்சவா. யார் ஒருத்தன் முழுக்க அறிஞ்சவனாக இருக்கானோ அவன் மூலமாக தான் நம்ம அறிஞ்சுக்கணுமே தவிர ஒரு புஸ்தக படிப்புலமாக அறிஞ்சால் வராது. யார் ஒருத்தன் ஞான அனுபவத்தை பெற்றானோ அவன் மூலமாக பெற்றால் தான் ஞானம் வருமே தவிர புஸ்தகம் படிச்சுன்னு புஸ்தகத்தை அறிவுங்கள் சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒத்துக்காது, சிரமப்படும். ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாசிஸ் பாண்டவ ஏன பூதானி அசேஷேன திரட்சசி ஆத்மனி அதோமயி. அதனால் அப்படிப்பட்ட ஞானத்தை உபதேசம் பண்ண பிற்பாடு எந்த ஆத்மஸ்வரூபம் மூலமாக எதையும் பார்க்குறதும் கிடையாது, பேசுகிறதும் கிடையாது, ஒரு காரியம் பண்ணுறதில்லை, ஒரே ஞானிஷ்டையிலேயே உட்கார்ந்துருக்கான். ஆனாலும் சாப்பாடு தூக்கம் விவகாரங்கள்லாம் இருக்குது, அதை வாட் பண்ணியிருப்பான், சம்பந்தமெல்லாம் பண்ணிகிட்ருப்பான். ஞாத்வா ந புனர் மோட்சம் ஏவம் யாசசி பாண்டவ ஏன பூதானி அசேஷேன திரட்சசி ஆத்மனி அதோமயி. இந்த உலகம் முழுக்க நீ வெளியில் பார்த்துட்டு இருக்க, சொர்க்கலோகம், நரகலோகம், அந்த லோகம், இந்த பஜார், அந்த பஜார், இந்த பஜார்லாம் இத்தனையும் சேர்ந்து எங்கே பார்க்கலாம்? நீ இந்த ஞானம் வந்துடுத்துனா உள்ள முகமாக திருப்பி இந்த கண்ணை, மனசை, புத்தியை இத்தனையும் உள்முகமாக திருப்பி பார்த்தா அத்தனை பஜாரும் உள்ளுக்குள்ளே பார்க்கலாம். நீ இன்னொரு இடத்துலையே சாமான் வாங்கணும்னு தோணாது. இத்தனையும் பார்த்து ஆச்சரியமாக இருக்கும் உனக்கு. அவ்வளோ ஆனந்தமும் அவ்வளோ சுகமும். எப்படிப்பட்ட நிறைஞ்ச ஒரு சுரூபமாக நம்ம ஆயிட்டோங்கிற ஒரு நிலையும் நமக்கு எல்லாம் புரியும்படி ஆகிடும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை அடையிறது மனுஷ வாழனுடைய முக்கியமான லட்சியம். அபிச்சேத் சுதராச்ச அபிச்சேதசி பாபேபியா சர்வேபியா பாபகிருத்தம சர்வம் ஞானப்பிரவேலினே விஜயம் சந்தரிஷி. கேட்டான், என்ன மாதிரி பாபி யாரும் கிடையாது, மாபெரும் பாபங்கள்லாம் நான் பண்ணிவிட்றேன், குருவை கொண்டு விட்றேன், அப்பா அம்மாவை கொண்டு விட்றேன், சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் கொண்டு விட்றேன், மாமா மச்சான்லாம் கொண்டு விட்றேன், ஏகப்பட்ட பேரெல்லாம் கொண்டுட வேண்டியிருக்கேன், இதெல்லாம் பாபம் ஆகாதா? இந்த பாபத்தெலாம் இப்படி தவிப்பேன்,
இப்படி வெளிவருவேனா? அதனால் இவ்வளோ பேரையும் கொல்ல சொல்கிறீங்க, நான் கொண்டு விடுறேன். ஆனால் அந்த கொன்ன பாவம் எங்கே போகும்? ரொம்ப கஷ்டமாச்சே. அப்படிப்பட்ட மாபெரும் பாவியாச்சே. பஞ்சமகாபாதகத்துலேருந்து எல்லா பாவம் செஞ்சவன் ஆச்சேனா எப்படி இதெல்லாம் விட்டு தாங்கும்? துரோணாச்சாரியரோ நல்ல பிராமணர், கிருபாச்சாரியரோ நல்ல பிராமணர், அதுபோல் எவ்வளோ பிராமணர்கள்லாம் தனுர் வித்தியில் உட்காந்துருக்கா. அவளை கொள்வது மூலமாக பிரம்மஹத்தியாக தோஷங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். குருவெல்லாம் இருக்கா, எனக்கு கற்றுக் கொடுத்த குருவெல்லாம் இருக்கா. அப்படிப்பட்ட குருவை கொண்ட பாவங்கள்லாம் நமக்கு வரும். இவ்வளோ பாவங்களையும் இவ்வளோ பேரையும் ஹிம்சை பண்ணி நாசம் பண்ணி துக்கப்படுத்தி கஷ்டப்படுத்தின அந்த பாவங்களாம் எனக்கு எங்கே போகும்? நான் எங்கே போவேன் அப்படின்னு அழறான். அது சொல்கிறார், அபிச்சேதசி பாபேபியா சர்வேபிய பாபகிருத்தமா. பாபி பாபகிருத்தமா இருக்கிறதுள்ள அதிகமாக எல்லையில்லாத பாவம் பண்ண யாரோ அவன் தான் பாபகிருத்தமஹா. அப்படிப்பட்ட மாபெரும் பாவியாக இருந்தாலும் கூட சர்வம் ஞானப்பிரவேலேவ விஜினம் சந்தரிஷ்டதி. எல்லாம் ஞானமாகிற ஓடத்தின் மூலமாக எல்லா பாவத்திலேருந்து கரையேறி போய்விடுவாய் என்று சுலபமாக நமக்கு சொல்கிறார். அதாவது அந்த ஞானம் வந்து விடுத்தினால் இவன் செஞ்ச பாவம் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் எரிஞ்சு போடும். சமுத்திரத்தை தாண்டி போடுற மாதிரி தாண்டி போடலாம். நம்ம எந்த பாவம் நம்ம ஒன்றும் நட்டாது, எந்த சிரமமும் வராது, எந்த உபதிரமும் வராது, எந்த கஷ்டமும் வராது, எந்த துக்கமும் வராது, எந்த சிந்தனையும் வராது. ஞானானந்த ஸ்வரூபமாக ஆனந்த ஸ்வரூபமாக அப்படியே இருக்கக்கூடிய மனசு நிலையெல்லாம் வந்துவிடும். சர்வம் ஞானப்பிரவேலேயோ விஜனம் சந்தரிஷ்யதி. இன்னும் அழகான உதாரணம் சொல்கிறார். யதா ஏதாம்சி சமித்தோக்னி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுன ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனா. அதனால் எப்படி பெரிய நெருப்பு பிடிச்சி நிறுத்துனா எல்லாத்தையும் எரிச்சிருமோ, அதே போல் ஞானமாக அஜ்ஞானம் சர்வகர்மாணி பஸ்மசாத் எல்லா புண்ணிய பாவங்கள் எல்லாத்தையும் எரிச்சிரும். அந்த இடத்துல அழகாக சொல்கிறார், ஏன கர்மனா சரீரம் ஆரப்தம் தத் பிரகிருத பலத்வாது உபபோகேனைவ க்ஷீயத்தே. அதனால் எல்லா கர்மாவும் என்ன அர்த்தம்? பிராரப்த கர்மாவை தவிர பாக்கி எல்லாத்தையும் அழிச்சுடுவான்னு அர்த்தம். பிராரப்தம் மாத்திரம் அனுபவிச்சு தான் போகணும். அனுபவிச்சாலும் அது சுகதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் ஒட்டாது. ஏன்னா இந்த பலங்கள்லாம் தான் அவங்கள்ட்ட இல்லையே, எல்லா பலம் தான் பகவான்கிட்ட போயிடுத்தேன். அதனால் ஞானாக்னால எல்லாம் பஸ்மம் பண்ணியிருந்தனால உடம்பு இருக்கும், அது சாப்பிடும், தூங்கும், மலமூத்திரம் பண்ணும், எல்லாம் போயிட்டு இருக்குமே தவிர அனுஷ்டானம் பண்ணும், எல்லாம் பண்ணுமே தவிர விவகாரம் பண்ணிட்டு இருக்குமே தவிர அதனுடைய பலங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபேன் நின்று போன ஒரு பாடு கூட கொஞ்ச நாள் ஓடுற மாதிரி அது பாட்டு ஓடின்னு இருக்குமே தவிர காற்றடிச்சா கூட ஓடிகிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. அப்போ ஷாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுபோல் இருக்கும் அது. இதை இந்தாம்ச சமித்தாக்னி பஸ்மசாத் குருஜனே. நெருப்புங்களை எரிஞ்சால் எப்படிலாம் எரியுது இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம். பயங்கரமாக பெரிய பெரிய எரிமலையெல்லாம் வந்து எவ்வளோ பேரை கொன்று ஷாகடிச்சு எவ்வளோ பெருசாகிடுது. அதுபோல் உலகம் முழுக்கவே சாப்பிட்டோம் நமக்கு. ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத். இந்த மாதிரி ஞானமாகிற அக்னினால் பிராரப்த செய்கிறவர் பாக்கி எல்லாத்தையும் தொலைச்சி விடும். ஒரு பாபம் ஒரு புண்ணியம் ஒன்றும் இருக்காது. புண்ணிய பாபம் இல்லாத ஒரு சரீரம் இருக்குன்னா அது பிராரப்த சரீரம். அது அனுபவிக்கிறதுக்காக அந்த ஒரு சரீரமே தவிர வேறு ஒன்றும் அதனால ஒரு பலம் வராது. ஆனால் அனுபவிக்கிறதுக்காக அந்த சரீரம் இருக்கும். அவ்வளோதான். நகி ஞானேன சதுஷம் பவித்திரமிக வித்தியதே தத் ஸ்வயம் யோக சம்சித்தா காலேன ஆத்மனி விந்ததி. அந்த ஞானம் மாதிரி உலகத்தில் வசந்த வஸ்து ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ வசந்த வஸ்து அது. ஏன்னா இத்தனை பாவத்தையும் இத்தனை துக்கத்தையும் இத்தனை சிந்தனைகளையும் இத்தனை கவலைகளையும் இத்தனை கஷ்டங்களையும் போக்கடிக்கூடிய ஒரே ஒரு சக்தி எதுக்கு இருக்குது? அந்த ஞானத்துக்கு தான் இருக்குது, ஞானாக்னி தான் இருக்குது. அதனால் மனுஷ வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிக்கிறோமோ இப்போது அத்தனை அனுபவமும் ஞானமாக அக்னினால் எல்லாம் பஸ்மமானத்தை உண்டு. ஞானாக்னிங்கிறதே ஒன்று இருக்காது. ஒரே ஆனந்தமாக தான் இருக்கும். ஞானந்தான் இருக்கும், அக்னி கூட இருக்காது. எல்லாத்தையும் சாப்பிட்டுடும் அது. தத் ஸ்வயம் யோக சம்சித்தா காலேன ஆத்மனி விந்ததி. அதெல்லாம் யோகம் மூலமாக கர்மயோகம் மூலமாக செஞ்சு 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 ஆத்மஸ்வரூபத்தை கடைசியாக ஆத்ம சாட்சா்காரமாக அடையிறது நம்மெல்லாம் முயற்சி செய்யணும். ஸ்ரத்தாவால் லபதே ஜானம் தத்பர சம்யதேந்திரியா ஞானம் ராத்வா பராம் சாந்தியும் அச்சிரேன அதிகச்சதி. அதனால் யார் ஒருத்தர் ஸ்ரத்தையாக இருக்கானோ பலத்தெல்லாம் கர்மாக்களுடைய பலத்தெல்லாம் விட்டுடணும், நல்ல கர்மாக்களை நிறையா பண்ணிகிட்டே இருக்கணும், அல்லது எல்லா கர்மாக்களையும் விட்டு தியான யோகத்துக்கு வந்து அப்படியே ஆத்மஸ்வரூப நிஷ்டனாக இருக்கணும். இப்படி யார் ஒருத்தர் நினைக்கிறானோ அவன் மாரி வசந்தம் உலகத்தில் கிடையாது. அவன் ஞானத்தை அடைஞ்சிட்டான்னா
தட்சணத்திலேயே அவனுக்கு சாந்தி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே கிடைக்கும். சாந்தமுலேகா சௌக்கியமுலேது. சாந்தம் கிடைச்ச நேரத்துலேயே சௌக்கியம் கிடைக்கும், சௌக்கியம் நேரத்துலேயே சாந்தியும் கிடைக்கும். இந்த சாந்தி சந்தோஷம் மனசுக்கு வந்து விடுத்துனா உலகத்தில் நமக்கு எது வேணும், அப்புறம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும் குழம்பிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லா துக்கங்களும் சுக துக்கங்களும் வருது. ஆனந்தமும் சந்தோஷமும் எல்லாம் நம்மக்கிட்ட மனசில் வந்து உட்கார்ந்தாச்சுன்னா, அதனால் ஒரு திருப்தியும் வந்து விடுத்துனா சாந்தி தவிர வேறு என்ன வேணும்? அதனால தான் எல்லாம் சாந்தி 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 மந்திரங்களாம் சொல்கிறோம். அது வெளியில் சொன்னால் அந்த சாந்தி வெளியில் இருக்குது. உள்புறமாக மனப்பூர்வமாக புத்திபூர்வமாக உள்புறமாக திருப்பிட்டோம்னா அதே சாந்தி. எதுவுமே வேணும்னு தோணாது. வேணும்னு தோணினா துத்திய வஸ்து வந்துடும். அதனால் வேணும்னு தோணினாலே ரெண்டாவது எண்ணம் வந்துடும். அதெல்லாம் தோணாமல் நம்முடைய கடமை, நம்முடைய தர்மம், நம்முடைய நிலை, இந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோங்கிறது புரிஞ்சுக்கிண்டு ஆத்மனிஷ்ட நிலைக்கு வந்தாச்சு. ஆத்மானந்தத்தில் இருக்கோம், பிரம்மானந்தத்தில் இருக்கோம், சாந்தி அடைஞ்சாச்சு. இனிமேல் இன்னொரு சாந்தி வேணுங்கிறதுக்கு இன்னும் முயற்சியே கிடையாது. அப்படிப்பட்ட பராகாஷ்டா சாந்தியில் நம்மளை மனசு நிற்கிறதுன்னு வந்தாச்சுன்னா அப்புறம் என்ன வேண்டிருக்கு அவனுக்கு? அதுக்கு தானே இத்தனை கஷ்டப்படுறோம் நம்ம, சாந்தி சமாதானம் வரணும் வரணுங்கிறதுக்கு. அதெல்லாம் கிடச்சுன்னா அப்புறம் எதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம்? எந்த முயற்சியும் பண்ணவே மாட்டோம். அவன் பாடு சாந்தமாக அமைதியாக அவனை பார்த்தே பலருக்கும் சாந்தி கிடைக்கும். அவன் சாந்தி அடைச்சி மாத்திரம் இல்லை, அப்படிப்பட்ட சாந்த சுரூபம் யார் ஒருத்தர் இருக்கானோ அவனை பார்த்து ஜனங்களுக்கெல்லாம் சாந்தி கிடைக்கும். ஸ்ரத்தாவான் லபதே ஜானம் தத்பர சம்யதேந்திரியா ஞானம் லப்தா பராம் சாந்திம் அச்சிரேணிவ அதிகச்சதி. அக்ஞஷ்ச அஸ்ரத்தானாஷ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந புரஹ ந சுகம் சம்சயாத்மனா. இத்தனை நான் சொல்லியிருக்கேன். இது கேட்டு கூட இந்த எல்லாருக்கும் ஸ்ரத்த வரல, கேட்கணும்னு ஆசை வரல, சந்தேகம் உட்காந்துருக்கான். சந்தேகமாக உட்காந்துட்டு இப்படி இருந்தால் என்ன முடியும்? அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும்போது வேறு ஒன்றும் கிடைக்காது. அதனால் அக்ஞனாக இருந்துக்கிட்டு அறியாமையிலே உட்காந்துருக்கான் ஒருத்தன். அஸ்ரத்தானாக இருக்கான், ஸ்ரத்தையே இல்லாமல் இத்தனையும் கேட்டு கூட உட்காந்துருக்கான் ஒருத்தன். சம்சய ஆத்மாவை எப்படி இருக்க முடியுமா? பகவான் சொல்லிட்டாரு, நிஜமாக அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சந்தேகப்பட்டு உட்கார்ந்தாலும் சரி, அவனுக்கு இந்த லோகமும் கிடையாது, பரலோகமும் கிடையாது, சுகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சம்சயாத்மா வினஷ்யதி, நரகம்தான் போவாமல் வேற ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட பகவானுடைய உபதேசம் கேட்டு கூட இன்னும் அவனுக்கு சந்தேகம் தீரலை, சந்தேகம் இருந்துருக்கு, அறியாமல் தீரலை, ஸ்ரத்த வரல அவனுக்கு. இப்படிலாம் இருந்தானே என்னாச்சு? அவனுக்கு எந்த சுகமும் வராது. அதனால் பெருமாளே பகவானே வந்து நேரம் சொல்கிறது. இதை கேட்டு கூட அவன் உருப்படலைன்னா இப்போ யார் சொல்லி இருந்த உருப்பிட போகிறான்? ஒன்றும் உருப்பிட முடியாது. அதனால் யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சச்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்தந்தி தனஞ்சய. அதனால் கர்மயோகம் மூலமாக எல்லா கர்மாக்களையும் பண்ணி கர்மபலத்தெல்லாம் பகவான்கிட்ட கொடுத்துட்டு ஞான சஞ்சின்ன சம்சயம், அறியாமையே கொஞ்சம் கூட இருக்காது. எல்லா அறியாமையும் வெட்டி போயிடும், கொஞ்சம் கூட இருக்காது. ஒரே ஞானஸ்வரூபத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆத்மவந்தம் ந கர்மாணி, ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால அவன் என்ன கர்மா பண்ணாலும் அது பலன் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அது பாட்டுக்கு ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கிறதுனால ஒன்றும் ஃபலிக்காது. அதுக்கு நிபத்தந்தி தனஞ்சய. அதனால் எந்தவித பந்தமும் இல்லாமல், எந்தவித சிரமமும் இல்லாமல் ஆனந்த ஸ்வரூபத்திலே அவனுடைய புத்தி மனசு எல்லாம் லயிச்சு போயிடும். இது வரைக்கும் வெளிப்புறவர்த்தி இருக்கோ அது வரைக்கும் உபதிரவங்கள், எது வரைக்கும் உள்புறவர்த்தி ஆகிடுத்தோ அதுலேருந்து அவனுக்கு சாந்தி சமாதானம் பந்த நிவர்த்தி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பாக நமக்கு அமையும். தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருஸ்தம் ஞானாசின ஆத்மனா சித்வா ஏனம் சம்சயம் யோகம் ஆத்திஷ்ட உத்திஷ்ட பாரத. அதனால் இந்த உலகம் எங்கேருந்து வந்ததுன்னா அறியாமையிலே வந்தது. அந்த அறியாமை எங்கே இருக்குதுன்னா உன் புத்தியில் இருக்குது, மனசில் இருக்குதுன்னா. இப்போ என்ன பண்ணணும் அதெல்லாம் போகிறதுக்குன்னா ஞானமாகிற கத்தியை எடுத்துக்கிண்டு ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அறியாமைன்னு இருக்கோ, அறியாமையுடைய காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் வெட்டி தொலைச்சாச்சுன்னா என்ன ஆச்சுன்னா தானாகவே அதெல்லாம் போயிடும். போயிடுச்சுன்னா நீ தியான நிஷ்டையில் உட்கார்ந்து அப்படியே இருப்ப. ஆத்திஷ்ட உத்திஷ்ட பாரத, எழுந்திரு, உட்காராத, யுத்தம் பண்ண ஆரம்பி. நீ போகணும். எது வரைக்கும் நமக்கு இந்த அறியாமை இருக்கோ அது வரைக்கும் பல தினசான உபதிரவங்கள்லாம் இருக்குது. எப்போ அறியாமையெல்லாம் போயிடுத்தோ அப்புறம் உபதிரவம் எழுதின மனசுக்கு எந்தவித கஷ்டங்களும், எந்த சிந்தனைகளும், எந்த கவலைகளும் ஒன்றுமே இருக்காது. அதனால் எல்லாம் வந்தது எங்கே? மனசில், புத்தியில். இந்த மனதேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையோ. இந்த மனசு தான் எல்லா விதமான பந்தங்களுக்கும் எல்லா மோட்சத்துக்கும் காரணம். மனசு நன்னா இருந்ததுனால் மோட்சம் கிடைக்கும், மனசு குழம்பித்தினால் நரகம்தான் கிடைக்கும்.
ஆக இந்த மனசு குழம்பாமல் தெளிவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலை உண்டோ அந்த சூழ்நிலை நீ உண்டு பண்ணி கொடுத்து ஞானாக்னியினாலே ஞான அசீனினாலே என்னுடைய சந்தேகங்கள்லாம் விளக்கி தீர்த்து போட்டு யோகத்தில் நின்றுண்டு கர்மயோகத்தில் நின்று எல்லா கர்மாக்களையும் பண்ணிட்டு சத்திரியனா உள்ள உன்னுடைய கர்மா என்ன யுத்தம் பண்ணுற கர்மா அந்த கர்மாக்களை பண்ணி எழுந்திருந்து யுத்தம் போடு சண்டை போடு தானாக சரியாக போடும். அதனால் பலனும் உனக்கு ஒன்றும் வராது. அந்த பலங்கள்லாம் நான் பார்த்துப்பேன். அது கர்மயோக பலன் ஆனதுனால அதனுடைய பலன் கிடைக்காமே நடக்கும். பலன் உண்டு, அந்த பலன் நான் அனுபவிப்பேன், உனக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆகியனால் நிம்மதியாக நீ பாட்டுக்கு சண்டை போட்டு என்னோடு இரு, ஒரு பிரச்சனையும் உனக்கு வரவே வராது. தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம். ஆகியனால அஜ்ஞானத்தில் உண்டானதும் கிறிஸ்தம் புத்தியிலையும் மனசுலையும் உட்கார்ந்துருக்கு. ஞான அசினா ஆத்மனா. அந்த மனசில் உள்ள இது எல்லாத்தையும் புத்தியில் உள்ள எல்லாத்தையும் ஞானமாக இருக்கத்தினால வெற்றி போடு. சித்வா ஏனம் சம்சயம். இந்த சந்தேகம் சமாதானங்கள் அப்படியா இப்படியான்னு குழம்பின்னு உட்காந்துருக்கே இந்த குழப்பங்களெல்லாம் தீர்த்துடு. அப்புறம் கர்மயோகம். நீ கர்மயோகத்தை நன்னா பண்ணிவிடுவா. க்ஷத்திரிய தர்மத்துக்கு ஏற்றவாறு உள்ள கர்மயோகத்தை பண்ணிகிட்டே வா. க்ஷத்திரிய தர்மத்துக்கு என்ன கர்மா பண்ணணும்? யுத்தம் பண்ணுறது தான் அவனுக்கு. அது மாதிரி யுத்தம் பண்ண ஆரம்பி. யோகம் ஆத்திஷ்ட உத்திஷ்ட பாரத. அந்த கர்மயோகத்தை அடை. அதுக்கு பிற்பாடு கர்மபலத்தெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்தாச்சுன்னா நீ உத்திஷ்டா எழுந்திரி யுத்தம் போட. எந்த பலனும் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் நானே பண்ணி முடித்தாச்சு. நீ நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சின்னு. அதனால் உன்னை நிமித்தமாக வச்சு இந்த காரியங்களை பண்ணுறோம். பகவத்கீதை எல்லா ஜனங்களும் கிடைக்கணுங்கிறதுக்காக உன்னையும் குழப்பி பிற்பாடு தெளிவு ஏற்படுத்தி சந்தேகங்களை கேட்க வச்சு இத்தனை உபதேசமும் நான் பண்ணுறதுடைய முக்கியமான காரணம் ஞான நிஷ்டையை அடைஞ்சி அஜ்ஞானத்தை போக்கடிச்சுக்கிண்டு ஒரே ஆனந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறதே மனித வாழ்வுடைய முக்கியமான லட்சியம். அந்த லட்சியத்தை பிறகு தான் மனித பிறவியினுடைய லட்சியம். அந்த மனித பிறவியினுடைய லட்சியத்தை அடைவதற்கு ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரயத்தனப்பட்டு முதல்ல கர்மாக்களை விடாமல் எல்லா கர்மாக்களையும் பண்ணி பலத்தை பகவத் அர்ப்பணம் பண்ணுறதுக்குள்ள பழக்கத்தை ஏற்படுத்திட்டோமானால் நமக்கு எந்தவித பிரச்சனைகளும் எந்தவித கஷ்டங்களும் எந்தவித சிரமங்களும் வராமல் ஆனந்தமாக இருந்துட்டு சாந்தியாக இருந்துட்டு பரமானந்தமாக இருந்துட்டு எங்கிருந்து அறிஞ்ச ஆத்மஸ்வரூபமாக அறியக்கூடிய வாய்ப்பெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது என்பதையெல்லாம் அர்ஜுனனை நிமித்தமாக வைத்துக்கொண்டு நமக்காக பகவான் ரொம்ப அழகாக விஷயங்களெல்லாம் தெளிவாக சொல்கிறார். இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக நாமெல்லாம் நன்னாக புரிஞ்சு கொண்டு அந்த வழியில் கொஞ்சமாவது நாம் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதற்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆகினால இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல சத்சங்கம் அவசியம். சத்சங்கம், பிரவச்சனம், பஜனை இது போன்ற சாதனைகளையும் கர்மாக்கள் பண்ண வேண்டிய சந்தியாவந்தனம் முதல் யாகம் பண்ணுறதுக்கும் எந்த கர்மா கொண்டோ எல்லா கர்மாக்களையும் பண்ணி எல்லா கர்மாக்களையும் பண்ணுறதுல ரொம்ப ஆசையாக ஈடுபடணும். அவ்வளோ ஈடுபட்டால் தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். பலத்தை பகவதர்ப்பணம் பண்ணிடணும். பண்ணியாச்சுன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இதுதான் பகவானுடைய முக்கியமான உபதேச லட்சியம்.